கொஞ்சம் அடங்குடா. கோ 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 கோ. வந்து இடிச்சிர போறான். பாத்து சைடு போ. ஸ்பீடா. சைடு போ. யார் அவன்? அறிவில்லையா என்ன? எதுக்குடா நீ சிரிக்கிற? உடம்பு நல்லா இருக்கா இல்லையா? ஏய், ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு? ஏய் வாடா, இவனுக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது. செவில்ல 2 விட்டா தான் ரெண்டு போட்டா தான் சரி வரும். எங்க போனா? அவன் இங்க தானடா இருந்தான். அவன் கார்ல கூட ஏறல. ஆதித்யா வா போலாம். பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். அவன் இப்ப இங்க தானே இருந்தான். வாங்க போயிடலாம். வேண்டாம், இங்க நிக்க வேண்டாம். வாங்கடா போயிடலாம். Let's go. வாங்க. போ, உன் வீடு வந்துருச்சு. தேவையில்லாம நீ பயந்த. ஆதித்யா ரியலி எனக்கு இப்பவுமே உடம்பெல்லாம் நடங்குது. இத பாரு சியா, நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காத. ஒண்ணும் இல்ல. பட் ஆதித்யா என்னால அதை மறக்கவே முடியல. ஒருவேளை அவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டா? சியா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தயவு செய்து உன் மண்டையில இருந்து எடுத்துரு. அண்ட் ப்ளீஸ் இதை யார்கிட்டயும் தயவு செய்து சொல்லாத. சன்னி, அதை எப்படி மறக்கிறது? ஆனா வீணாலாம் கிடையாது. நாம எதுவும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிருந்துக்கோங்க. நீ என்ன பேச்சு பேசுற ககன்? நம்ம எல்லாரையும் அவன் நல்லா பாத்துட்டான். அதோட சியா, நீ கவனிச்சியா? அவன் நம்மள பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். சிமி, நீ இவளுக்கு தைரியம் கொடுக்கறியா இல்ல பயமுறுத்துறியா? இத பாரு சியா, நீ வீட்டுக்கு போ. சியா, அப்பா, நீ வீட்டுக்கு போ. எதுக்கு பயந்தமோ அது நடந்துருச்சு. சரி, நீ வீட்டுக்கு போ. பை கைஸ். பை பை கைஸ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன வீட்ல விட்டுட்டு நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிடுங்க. புரியுதுல? சொல்றது கேக்குதா இல்லையா? ஐயோ, கேக்குது. 5 தடவை இதையே சொல்லிட்ட. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. இது அதே கார் தான். ஆமாண்டா. ஆமாண்டா. என்னடா இது? இவன் என்ன பண்றான்? இவன் வண்டியை ஏத்திடுவான். காப்பாத்துங்க. வேணாம், வேணாம், வேண்டாம். என்னாச்சுன்னு பாப்போம் வா. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமாடா, நாம இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. சியா, சியா, இன்னும் நான் என் பேச்ச முடிக்கல. அப்பா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியும்னா எதுக்காக அப்புறம் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? பட் அப்பா, என்னால என்னோட டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். உனக்கு நல்லது கெட்டதை பத்தி எதுவும் தெரியாது. நீ இன்னமும் சின்ன பொண்ணுதான். ஐ see.
அப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க கணக்குப்படி நான் பெரிய பொண்ணா இல்லையா? நீ பெரியவளாவே இருந்தாலும் உனக்கு எதுவும் புரியாதுமா. அப்பா நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பா நடக்காது. நான் உன்னுடைய கல்யாணத்தை கண்டிப்பா ராகுல் கூட தான் நடத்துவேன். நோப்பா, நான் ராகுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன பேசுற? ஒரு தெரு பொறுக்கிக்காக என்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா இப்ப எதுக்கு அவனை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க? நான் உன்னுடைய அப்பா, நீ என்னுடைய பொண்ணு. பொண்ணுக்கு நல்லது பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. பலன்னு தெரியுதான்னு நெருப்புல கூட கையை வைக்கிறதுக்கு போவாங்க இந்த காலத்து பசங்க. அந்த மாதிரி அப்பெல்லாம் அப்பா அம்மா தான் குழந்தைங்கள தடுப்பாங்க. குழந்தை எவ்வளவு அழுதாலும் பரவாயில்ல, ஆனா அம்மா அப்பா குழந்தைய நெருப்புக்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. சார், ராகுலோட அம்மா வந்திருக்காங்க. இப்போ வா. நான் தான் கவிதா அம்மாவை கூப்பிட்டேன். இன்னும் 2 நாளைக்குள்ள உனக்கும் ராகுலுக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்த போறேன். அப்பா ப்ளீஸ் இப்படி செய்யாதீங்க. ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா அதை யாரும் மாத்த முடியாது. நானும் உங்க பொண்ணுப்பா, நானும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், நீ உன்னுடைய முடிவை மாத்திக்காத வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியில வர முடியாது. அப்பா ப்ளீஸ் பா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்காக பா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கதவை தரங்க. அப்பா கம் ஆன் ஃபாஸ்ட். இது மோசமான ஆக்சிடென்ட்டா இருந்தது. ஆமாண்டா, அவன் பொழைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏண்டா டேய்? இல்ல டாக்டர் சார், இந்த மாதிரி நடக்க கூடாது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுங்க. என் பையன் உயிரோட தான் இருக்கான் டாக்டர் சார். இல்ல டாக்டர் சார், நீங்க எப்படி சொல்லாதீங்க. என்னோட பையன் உயிரோட தான் இருக்கான் டாக்டர். மேம், நீங்க எதுக்கு ஒரு தடவை நல்லா செக் பண்ணுங்க. மேடம், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டான். ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால அவனை குணப்படுத்த முடியாது. அவனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ், இது ஒரு கொலை கேஸ் மேடம். சிஐடி வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு பாடியே கிடைக்கும். கடவுளே, நான் அந்த கொலைகாரனை விட போறதில்ல. அவனாலதான் நான் இப்ப அனாதை ஆயிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் அவனை விட போறதில்ல. அது ஆத்மாவா இருந்தா என்ன, வேற எதுவா இருந்தா என்ன, நான் அதை விட மாட்டேன். என்ன அது அனாதையாக்கிடுச்சு, அதை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், ஒருவேளை ஆன்ட்டி அந்த ஆத்மாவை பத்தி பேசுறாங்களா? அதுதானே இவனையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிச்சு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நமக்கு இதெல்லாம் வேண்டாம், தள்ளி இருக்கலாம். நீ கரெக்டா சொன்ன. நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம், தள்ளியே இருக்கலாம். ஆசியா, என்ன நீ என்ன சொல்ற? ஓகே கேளு. நோ நோ நோ, நீ டென்ஷன் எதுவும் எடுத்துக்காத. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், சரியா? இல்ல நான் இங்கிருந்து கிளம்பி நேரா அங்கதான் வரேன், சரியா? இப்போ என்னடா? என்னத்தடா சொல்ல? சியாவோட அப்பா அவளை ரூம்ல அடைச்சு வச்சுட்டாராம். அதோட அந்த ராகுல் கூட என்கேஜ்மெண்ட் நடத்த போறாரா? டே, நான் போறேன்டா, சரியா? நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்கடா. ஆனா சியாவை எப்படிடா மீட் பண்ணுவ? தெரியலடா, நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது பண்றேன். நீங்க ஏதாவது ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் நைட் அங்க ஸ்டே பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வரேன். ஏய் பத்ரம்டா. ஹலோ ஆதித்யா.
சியா, நான் வந்துட்டேன். ஓகே, ஐம் கம்மிங். ஆதித்யா, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. சீக்கிரம். பார்த்து. ஆதித்யா, அங்க யாரோ இருக்காங்க. யாரு? அதான் அந்த மாய மனிதன். சியா, அங்க யாரும் இல்ல. பட் ஆதித்யா, நான் அவனை வீட்டுக்குள்ள பார்த்தேன். சியா, அங்க யாருமே இல்ல, நீ கத்தாத. சியா, இது உன்னோட பிரம்ம, கத்தாத. இப்ப நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிடலாம், வா. சரியா? போலாம். ஐ சி. ஆனா இதெல்லாம் எப்படி ஆச்சு? நீங்க சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஐசி. அப்புறம் என்னாச்சு? சார் அவன் என் பையனை கொன்னுட்டான். நான் அனாதை ஆயிட்டேன் சார். சொல்லுங்க, இப்ப நான் எப்படி வாழ போறேன்? ஒரு நிமிஷம், உங்க பையனை யார் கொலை பண்ணது? எப்போ? என் கண்ணு முன்னாடியே என் புள்ள உயிரை விட்டுட்டான். அந்த கொலைகாரனை நீங்க விட்டு வைக்க கூடாது. நீங்க அவனை வெட்டுறாதீங்க. அவனை எப்படியாவது போய் தேடி கண்டுபிடிங்க ப்ளீஸ். மேடம், முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பையனை முதல்ல கொலை பண்ணது யாரு? அது யாருன்னு தெரியாது. ஆனா என் சோகனை கொன்னுட்டான்னு கண்ட்ரோல் பண்ணுங்க மேம். என் செல்ல புள்ளைய நிரந்தரமா மேல அனுப்பிட்டான். இங்க பாருங்க மேடம், உங்க பையனுக்கு எங்களால உயிர் கொடுக்க முடியாது. ஆனா அந்த கொலைகாரனுக்கு என்னால தண்டனை வாங்கி தர முடியும். என்ன நடந்துச்சுன்றது பொறுமையா சொல்லுங்க. நான் என் ரூம்ல இருந்தேன் சார். அப்ப சோகன் கத்துற சத்தம் கேட்டது. நான் அதை கேட்டு அவன் ரூமுக்கு போனேன். அங்க போனா சோகனை கத்தியால குத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கொலைகாரன் ஜன்னல் பக்கமா ஓடிட்டான். ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டானா? இல்ல சார், அந்த ஜன்னல் மூடிதான் இருந்தது. நான் அவனை எவ்வளவு தேடி பார்த்தேன். ஆனா அவன் என் கண்ணுல படல. அவன் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டான். அது அப்படியே ஒரு ஆத்மா மாதிரி மறைஞ்சிட்டான். எனக்கு எதுவும் தெரியல சார், எனக்கு எதுவும் தெரியல. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க பையனை கொலை பண்ணவனுக்கு நாங்க கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம். நீங்க இப்போ வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். நாங்க அந்த கொலைகாரனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. வாங்க, ரிலாக்ஸ். ஓகே, வாங்க நாங்க வாங்க. சார், பல பேர் அந்த ஆத்மாவை பார்த்துருக்காங்க சார். நான் சொல்ல வந்தது, அந்த மாய மனிதனை பார்த்துருக்காங்க சார். சார், அந்த ஆளு தன்னோட வண்டியால 4 பேரை இடிச்சிருக்கான். அதோட சில பேரை கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கான் சார். ராத்திரி தான் வெளியில வரான் சார். கண்ணு முன்னாடி தான் மாயமாகறான். திரும்பவும் வரானா சார்? ஒரே குழப்பமா இருக்கு. அவன் யாரு சார்? மனிதனா இருக்க முடியாது, வேற ஏதோ டேஞ்சரஸா இருக்கணும். அப்ப சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிச்சாகணும். நிகில், நீ ஒண்ணு பண்ண, சோகனுடைய டெட் பாடியை ஃபாரன்சிக் கொண்டு வா. சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தயா. என்ன? எங்க நடந்துச்சு? சரி, நாங்க உடனே கிளம்பி வரோம். அந்த மாய மனிதன் இருக்கானே, அவன் 2 கொலை பண்ணிருக்கான். ககன், நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கடா. ஏய் ஆதித்யா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ் அதுலாம் சொல்லி ரொம்ப ஃபார்முலா இருக்காத சரியா? ஹோட்டல்லாம் எதுக்கு? என் வீடு இருக்கு, அதுவும் இவ்வளவு பெருசா இருக்குல்ல. உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். சியா, என்னாச்சு சியா? நீ ஏன் அப்செட்டா இருக்க? ஆதித்யா, அப்பாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. இங்க பாரு சியா, இந்த நேரத்துல வேற எதுவுமே யோசிக்காத. ஜஸ்ட் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசி. ஆதித்யா, பட் அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம இதெல்லாம் சரியாயிடுமா? சியா, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் ரவி அங்கிளே ஏத்துக்குவார் நம்மள. ட்ரஸ்ட் மீ. அண்ட்
கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போய் அங்க நிக்கலாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. அவரும் எவ்வளவு நாள் தான் நம்ம மேல கோவத்துல இருப்பாரு. நல்ல காரியத்தை நம்ம தள்ளி போடவே கூடாது. ஷியாவனா அண்ணின் கூப்பிடலான்னு ஆசைப்படுறேன். அண்ணியா? நோவே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே எங்களுக்கு அண்ணியாக போற. அண்ணி அம்மா, அண்ணி, அண்ணியோ அண்ணி. சார் சார் நீ தான் சிஐடிக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா சார். பாடி எங்க இருக்கு? உள்ள சார். சார் பார்த்து உள்ள போங்க. ஏன்? உள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மால ஒன்றும் கிடையாது, எல்லாம் போய் வாவுல. வேணாம் சார், நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன். அது முதலாளியை எப்படி கொண்டுச்சோ அதே மாதிரி என்னையும் கொண்டுடும். உனக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் தான் உங்க கூட இருக்கோம்ல. வாவுல. சார் கத்தி குத்த தாண்டி இவங்க உடம்புல வேற எந்த காயமும் இல்லை. சண்டையும் போட்ட மாதிரி தெரியல. சார் இவரோட உடம்புல எந்த ஒரு கீரலும் தெரியல. அதாவது திடீர்னு கத்தியால குத்தி இருக்கிறான், அதனால அவங்கள காப்பாத்திக்க கூட நேரம் இல்லை. இவங்களை கொலை பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்தது? சார் கவிதா மேடம் ஐயாவுக்கு கிச்சன்ல டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரோட அலறல் சத்தம் கேட்டு நான் பயந்து ஓடி வந்தேன். அப்போதான் சார் பார்த்தேன் 2 பேரும் கத்தியால குத்தப்பட்டிருந்தாங்க. சரி, அப்புறம் சார் அவன் யார் அவன்? கொலைகாரனா? இல்ல சார், ஆத்மா. அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு சார். என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருச்சு. ஆமா சார், அது திரும்ப வரும் சார், நம்ம கண்ணு முன்னாடியே வரும். பயப்படாத, இந்த தடவை வந்தா நாங்க பிடிச்சிருவோம். ஆவியோட முகத்தை பார்த்தியா? இல்ல சார், அது தொப்பி ஜாக்கெட் எல்லாம் போட்டிருந்தது. அதோட அது முகத்தை அது மூடி வச்சிருந்தது. சார் நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். நான் ஒன்றும் பொய் சொல்லல சார், கண்டிப்பா அது ஆத்மா தான். எல்லா வீட்டு கதவும் மூடி தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? சார் ரவி சாரும் சியா மேடமும் தான். சியா மேடமா? ரவி சாரோட பொண்ணு. எங்க இருக்கா? சார் ரவி சாருக்கும் அந்த மேடமுக்கும் சண்டை நடந்தது சார். அப்புறம் சார் அவங்கள நேரா அறையில பூட்டி வச்சுட்டாரு. சரி, ரூம் எங்க இருக்கு? காட்டு. சார் மேல இருக்கு. வா நிகில், பாடியை உடனே ஃபாரன்சிக் அனுப்பிச்சு வச்சிரு. சரியா? நீ போ. சரி, தைரியமா போ. சார் இதுதான் மேடமோட ரூம். இதுவா? ஆமா சார். பூட்டி இருக்கு. என்கிட்ட சாவி இருக்கு சார். வாங்க சார். எங்க அவங்க? இங்க தான் சார் இருந்தாங்க. சியா சார், சார் இத பாருங்க. இங்க இருந்து யாரோ இறங்கி கீழே போயிருக்காங்க. ஒருவேளை கொலைக்காரன் சியாவோட ரூமுக்கு வந்திருக்கலாம். அப்படியே வந்திருந்தாலும் சியா எங்க போனா? சியாவோட ஃபோன் நம்பர் கொடு. சார் 1144. ஏய் ஆதித்யா, என்னடா என்ன போடுறதுன்னு பார்த்துட்டே இருப்பியா என்ன? ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. ஹலோ மை பிரதர், வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். ஆமாப்பா, நீ எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ. ஏன்னா நீ டைமை எடுக்க சியா முடிவை மாத்திருவா. ஹலோ, யா சியா? சிஐடி சார்? அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் நல்லா இருக்கார்ல? இஸ் ஓகே? இதோ நான் கிளம்பி வரேன். சோஹன், ரவி, அப்புறம் கவிதாவுக்கும் ஆழமான அடிபட்டு இருந்தது. இதுல இருந்து கொலைகாரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு தெரிய வருது. சார் ஆத்மாங்க ரொம்ப பலசாலியா இருக்குமா? பங்கஜ், நான் மனிதர்களை பத்தி பேசுறேன். ஓ ஐம் சாரி. ஆனா ஒரு ஆளு வரான், மாயமா மறையறான். இது எப்படி சாத்தியம் சார்? நிக்கில் ஒரு தடவை கொலைகாரன் கையில சிக்கிட்டோம், அப்புறம் அவனோட உண்மை வெளியே வரும். அவன் தான் பண்ணிருக்கணும் சார், கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கணும். அவன் தான் எங்க அப்பாவை கொண்டு இருக்கணும். மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு? சார், நான் ஆதித்யாவோட வீட்டை விட்டு ஓடி போகும்போது சார் நான் அந்த பயங்கரமான ஆளை பார்த்தேன் சார்.
அவ வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு அவன் அங்கிருந்து மறைஞ்சிட்டான் சார். சார் அவன் அப்பாவை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை தடுத்திருப்பேன் சார். வீட்டுல இருந்திருந்தா தடுத்திருப்பேன். இன்னைக்கு என்னோட அப்பா என் கூட இருந்திருப்பாரு. சரி, நீங்க கொலைகாரனை பாத்தீங்களா? பார்த்தோம் சார். எங்க பாத்தீங்க? சார் நாங்கள் கார் பைக் ரேஸ் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அவன் அந்த பக்கமாக போனான் சார். முகத்தை யாராவது பாத்தீங்களா? இல்ல மேடம், அவன் முகத்தை ஜாக்கெட்டால மூடி இருந்தான். ஆனா மூக்கும் உதடும் தெரிஞ்சுது. பட் சார், அவன் அந்த காரால் ஹிதேஷை இடிக்கும் போது அப்போ நாங்கள் கூட தான் இருந்தோம். அந்த காரோட நம்பரை நோட் பண்ணோம் சார். ஹிதேஷ் எப்படி இருக்கான்? இப்ப நல்லா இருக்கான். ஆனா அவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்தது. காரோட நம்பர் என்ன? MH01R5393. நிக்கில், அந்த நம்பர் கொண்ட கார் யாரோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாரு. சரி, உங்களுக்கு அந்த காரை பற்றி வேற ஏதாவது தெரியுமா? என்ன வண்டி, அது எப்படி இருந்தது? சார், கார் ரொம்ப பழைய மாடல், ரெட் கலர், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். சார், வண்டி யாரோ ரோஹன்ற பேரில் இருக்கு, ரொம்ப பழைய மாடல். ரோஹன்? ஆஃபீஸர், இந்த பூமி ஏன் இப்படி ஆடுது? பூமி ஒன்றும் ஆடலை, நீ தான் ஆடுற. வீட்டில் உட்காந்து சும்மா குடிச்சிட்டு அப்புறம் பூமி அடுத்துன்னு. அப்போ நான் இன்னும் பப்ளிக் தான் இருக்கேனா? நீங்கள் எல்லாரும் என்னை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு என்னை டைரெக்டாக என்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்காவது தெளிவாக இருக்கான். உன்னோட ரெட் கார் எங்கே இருக்கு? 5393. அட, அங்கே இருக்க, அதோ அங்கே இருக்கும் பாருங்க. அங்கே பாருங்க. ஓ, எனக்கு ஒன்று சொல்லுங்க. நானே என்னோட காரை 2 வருஷமா பார்க்கல. நீங்கள் எங்கே பார்த்தீங்க? டெய்லி நைட் உன் காரு ரோட அளந்து பார்க்குதுப்பா. இதோ இங்கே பாருங்க சார், என்னுடைய பழைய மருமக சிகப்பு ராணி 2 வருஷமா நின்ன இடத்துல அப்படியே நிற்கிது. என்னோட சிகப்பு ராணி. சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா வந்து இந்த அழகிய கிஃப்டாக கொடுத்தாங்க. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. தேங்க்யூ சார். சார், டயர்ல காத்து இருக்கு. கார் மேல எந்த ஒரு டஸ்டும் இல்ல சார். பெட்ரோலும் ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் 2 வருஷமா கார் சும்மா நிற்கிதான். ஏய், 2 வருஷமா கார் சும்மா நிற்கிதுல்ல, பெட்ரோல் எங்கேருந்து வந்தது? என்ன விளையாடுறீங்க சார்? நான் இதுக்குள்ள தண்ணியே ஊத்துறதில்ல. பெட்ரோல் எங்கேருந்து வரும்? தண்ணி இல்லை, பெட்ரோல். அதான் கேட்குறேன், எங்கேருந்து வந்தது? நான் தான் சொன்னேன்ல சார், நான் பெட்ரோலை ஃபீல் பண்ணலை. நான் சிட்டியில் தங்கியிருக்கேன். நீ சிட்டியில் தங்கியிருக்க, ஆனால் நீ இல்லாத டைமில் இந்த காரை யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தப்பு செய்யறதுக்கு. சார், நான் உங்ககிட்ட அடித்து சொல்ல முடியும், என்னோட சிகப்பு ராணியை யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க. தொட்டிருக்காங்க, கையை வச்சிருக்காங்க. ஏதாவது கிடைச்சு? ஆமா அபிஜித், இந்த ஸ்டேரிங் வீல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஓ, இதை வச்சு அந்த ஆள் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டேரிங் வீலில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, காற்று ஃபுல்லாக இருக்கு, பெட்ரோலும் ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அக்கம் பக்கத்தில் பெட்ரோல் பங்கே கிடையாது. அப்போ பெட்ரோல் எங்கேருந்து நிரப்புறான்? டாக்டர், நீங்கள் காரை க்ளீன் பண்ணிடுங்க, நாங்கள் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். க்ளீனா? ஐ மீன் சார், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுங்க. செக் பண்ணணும். செக் பண்ண. வாப்பா முறைக்க ஆரம்பிச்சாரு. சரி ஹிதேஷ், நீ அந்த ஆளை பார்த்தே இல்லை? ஆமாம் சார், ஆனால் மொத்த முகத்தையும் சரியாக பார்க்கல. அவன் காருக்குள்ளே இருந்தான். அவன் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான் சார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. மேடம், மூக்குக்கு கீழே கொஞ்சமாக தான் பார்க்க முடிஞ்சது. சரி பிபின், உங்களுக்கு என்னாச்சு? நான் ஜாபை விட்டு வீட்டுக்கு போகும்போது
சந்து பக்கம் திரும்பும் போது திடீர்னு யாரும் என்ன தாக்குனாங்க. என்னை தாக்குனதுக்கு அப்புறம் அவன் மாயமா மறைஞ்சிட்டான். அடையாளம் காட்ட முடியுமா? அவன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தான், அதனால முகத்தை முழுசா பார்க்க முடியல. ஆனா ஒன்று, நான் எப்போ கீழே விழுந்தேனோ கண்ணு தெரிஞ்சது, கண்ணுக்கு கீழேயும் நல்லா தெரிஞ்சது. அதாவது இவரும் மொத்த முகத்தை பார்க்கல, இவங்கள யாருமே முகத்தை முழுசா பார்க்கல. சரி, இவங்க எதை பார்த்துருக்காங்களோ அதை ஸ்கெட்ச் பண்ணுங்க. சார், ஒரு வேலை பண்ணலாம் ஜெயவந்தி. சி டைமென்ஷனல் டெக்னிக்கை வச்சு இவனை கலர்ஃபுல்லாக்கி பார்க்கலாம். கண்டிப்பா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். சார், இவன் தான் அந்த ஆளு. இவன் தானா அவன்? சீக்கிரமே உன்னை சந்திக்கிறேன். நிக்கில், இந்த ஃபோட்டோஸை டிவி சேனல்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிடு. மறைஞ்சு இருக்கிறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எப்படி மறைஞ்சு வாழணும்னு நாம கற்று தரலாம். பிரதர், சார் பாட்டு நான் கேட்கறது, எந்த வண்டியை ரிப்பேர் பண்ணணும்? முதல்ல இந்த பாட்டை நீ பாட்டு. சார் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு காது நல்லா கேட்கும். சிஐடி ஆஃப் பண்ணு. மன்னிச்சிருங்க சார், தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? பிளாக்ல பெட்ரோல் விற்கிற? ஐயோ, என்ன பேசுறீங்க சார்? இந்த கேரேஜில் போய் பெட்ரோல் விற்பாங்களா? ரொம்ப புத்திசாலி. நீ தானே பெட்ரோல் வைக்கிற? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ், விற்கிறேன். என் முதலாளி இங்க இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு வண்டியில இருந்து எடுத்து கொஞ்சமா வித்துடுவேன். நேத்து யாருக்கு வித்த? நேத்தா? யாருக்கு வித்தேன்? இந்த கார் காரனுக்கா? என் பாட்டு மேல சத்தியம், இந்த வண்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா ஒண்ணு, நேத்து லேட் நைட்டு 2 பேர் பெட்ரோல் வாங்க வந்தாங்க. அவங்கள உனக்கு தெரியுமா? பாதி தூக்கத்தில் இருந்தேன் சார், லைட் வேற இல்லை. நிஜமா சார், ஞாபகம் இல்லை. நான் அவங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டேன் சார். ஏதாவது ஞாபகம் இருக்கும்? எப்படி பேசுனாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு? அப்படி எதுவும் ஞாபகம் வரல சார். ஆனா பாட்டு திரும்பவும் பாட்டா? நான் சொல்ல வந்தது, வந்த 2 பேர்ல ஒருத்தன் காதுல இயர்ஃபோன் மாட்டிட்டு இருந்தான். அதோட ஃபுல் வால்யூம்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தான். எனக்கே கேட்டதுன்னா பாருங்களேன். காதுல இயர்ஃபோன் இருந்ததா? அவங்கள யாரோ ஒருத்தன் தான் ரோன் வண்டி எடுத்துட்டு போயிருக்கணும். ஒட்டுமொத்த மீடியாலையும் இப்போ இவனோட போட்டோ தான். கண்டிப்பா அவனை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். என் பையனோட போட்டோவை எல்லா சேனல்லையும் நீங்க எப்படி போடுவீங்க? இவன் உங்க பையனா? ஆமா, கமல். நான் உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண போறேன். நீங்க எங்க மனசை காயப்படுத்தி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. உங்க பையன் கொலை பண்ணிருக்கான். இன்னும் நிறைய பேரை கொலை பண்ண முயற்சி பண்றான். நீங்க எங்க மேல கேஸ் போடுவீங்களா? சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நீங்க சிஐடியா இருந்தா என்ன வேணா பேசலாமா? உங்க பையன் எங்க இருக்கான்? உங்க பையன் எங்க இருக்கான்? எங்களோட பையன் இந்த உலகத்துல இல்ல. என்ன?
உயிரோட இல்லையா? என்ன சொல்றீங்க? 4 வருஷம் ஆச்சுங்க. அவன் எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவன் நிரந்தரமா போயிட்டான். இன்ஜினியரிங்ல ஃபைனல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். அந்த அவமானத்தை அவனால தாங்க முடியல. அதனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். நாங்க கண்ட கனவு எதுவும் பலிக்கல. எங்களுக்கு இருந்தது ஒரே பையன். இப்ப அவனும் போயிட்டான். நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு என் பையன் இந்த உலகத்திலேயே இல்ல. அவன் போய் எங்க இருந்து கொலை பண்ணுவான்? சார் இங்க பாருங்க, நாங்க ஒருவேளை எங்களையவே அறியாம நாங்க சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஆனா கமல் இறந்துட்டானா அப்போ மக்கள் முன்னாடி வந்துட்டு போற மனுஷன் யாரு? அவன் எப்படி மாயமா மறைகிறான்? ஹலோ, என்ன சியாவுக்கு ஆபத்தா? நாலா பக்கம் போங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடு. உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. முன்னாடி வந்து நிக்கிறானே, இங்க பாரு. எனக்கு தெரியும், நீ உண்மையான கொலையாளி கிடையாது. ஆதித்யா, நீயா? என்ன ஒரு தலையெழுத்து. உன்னைத்தான் நான் கொலை பண்ணலான் இருந்தேன். ஆனா பாவம், மொத்த சிஐடியும் வந்துட்டாங்க. ஆதித்யா, நான் மனசார உன்னை காதலிச்சேன். அதோட நான் உன்னை மனசார நம்பினேன். எதுக்காக இப்படி பண்ண? பழி. நான் உன்னை பழி வாங்கலான்னு இருந்தேன். நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண ஆதித்யா? நீ பண்ணல, உங்க அப்பன் பண்ணா. ரவி அப்புறம் கவிதா ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன பிளாட்டுக்காக என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ நான் உன்னை கொல்லுவேன், இவங்களையும் கொல்லுவேன். ஆதித்யா, நோ, நீ இப்படி பண்ணக்கூடாது. இந்த ரிமோட்டை பாத்தியா? இத பிரஸ் பண்ணா நீங்க எல்லாரும் மேல போயிருவீங்க. வேண்டாம் ஆதித்யா. ஆதித்யா, நோ.
ஆதித்யா ப்ளீஸ் இப்படி பண்ணாத. Come boys, ஆதித்யா let's go. நோ, சொல்றத கேளு. ஆதித்யா ப்ளீஸ். உனக்கு தெரியுமா, என் அம்மா அப்பாவும் இப்படிதான் துடிச்சாங்க. பாவம் கதறினாங்க. ஆனா அவங்க அப்பா கண்டுக்கவே இல்லை. உனக்கு எதுவும் இல்லைல்ல? வா. சொல்றா, உனக்கும் சியாவோட அப்பா ரவிக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? அவன் உங்க அப்பா அம்மாவை கொன்னா, நீ மத்தவங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்க. சொல்றா. நான் வேற என்ன செய்யறது சார்? பழி வாங்குற எண்ணம் என்ன குருடாக்கிருச்சு சார். நீங்க மயக்கத்துல இருந்தீங்களே, மயக்கம் எப்படி தெளிஞ்சது? நீ எனக்கு மயக்க மருந்து ஊசியை போட்ட. ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த சிரிஞ்சில இருந்து மருந்தை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல நானே குத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ என்ன வந்து பார்த்த. ஆனா நான் மயங்கி கிடந்ததா நீ நினைச்ச. ஆனா நான் தெளிவாக தான் இருந்தேன். உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? உன் மொத்த ஜாதகத்தையும் எடுத்தாச்சு. கமல் இறந்துட்டான். ஆனா மற்றவங்க பார்த்த எல்லாருமே அவனோட ஸ்டைல், அவனோட நடவடிக்கை எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே உங்க பையன் கமல் மாதிரியே எப்படி இருந்துச்சு? சார், இது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிறதுன்னா என்னோட கமலுக்கு ரொம்ப இஷ்டம். எப்பவுமே அவன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். சார், கமலுடைய காலேஜ் டைம்ஸில் எடுத்த வீடியோஸும் ஃபோட்டோகிராஃப்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அதை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார், இவன் கமலுடைய ஃப்ரெண்டு ஆதித்யா. இதுதான் விஷயம். சார், அபிஜித் சார் சொன்னாரு அன்னைக்கு ஒரு ஆள் பெட்ரோல் வாங்க வந்தான் இல்லையா, அவன் காதுல ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தானா? சரி ஃப்ரெடி, நீ ஒன்று பண்ணு. இந்த ககான் அண்ட் ஆதித்யா இவங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணு. எஸ் சார். பங்கஜ். சார், வீடியோ ரெடி சார். அடுத்த வீடியோ சார். அடுத்த வீடியோ போடு. தயா சார், முதல் முறையா அவனோட வண்டியை நான் ஃபார்ம் ஹவுஸ்ல செக் பண்ணும்போது அதுல ஒரு தப்பு தெரிஞ்சுது. மறுபடியும் நான் அதை செக் பண்ணும்போது தான் எனக்கு வேற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. தயா, ரோஹனோட வண்டியில ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் இருந்தது. என்ன? சார், இந்த விக்டிம்ஸ் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாய மனிதனை பற்றி. இந்த வீடியோஸ்லையும் இருக்கு. அதாவது இந்த ஆள் மறையிறான்னு ஒரு புரளி ஓடுதில்ல, அது வேற ஒன்றும் இல்லை. இவன் ப்ரொஜெக்டர் மூலமாக அவனோட பிக்சரை ஹாலோகிராம் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான். சார். ஃப்ரெடி, எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? சார், ஆதித்யாவோட குடும்பத்தார ரவி அண்ட் கவிதா கம்பெனிக்காரங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. சார், இவங்களை யார் தாக்குனாங்களோ அவங்க ரவி கவிதா கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க.
ஓ, அதாவது இந்த விளையாட்டு டிராமாக்கள் எல்லாமே ஆதித்யா செய்கிறான். உன்னோட கார்ல ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா டாக்டர் என்னைக்கு எங்கள்கிட்ட சொன்னாரோ அன்னைக்கே உன்னோட பிளான் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா சரியா தான் சொன்னாரு. நீ காதலிக்க லாய்க்கு இல்லாதவன். உங்க அப்பா என்ன பெரிய நேர்மையானவனா? நீ சட்டத்தை நாடி வராம சட்டத்தை உன்னோட கையில எடுத்திருக்க. இப்போ உன்னோட இந்த ஹாலோகிராம் டிராமா எல்லாத்தையுமே ஜெயில வந்து கைதிகள்கிட்ட காட்டு, தூக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும்.